ध्यानमूलं गुरोर्मूर्ते पूजामूलं गुरोर्पदम् मन्त्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरोर्कृपा ஓம் ஸ்ரீ குருவே நமः. எல்லாம் வல்ல குருவாடினாலே இன்றைய தினம் கைலாஸ் மானசரோவர் புனித யாத்திரையில் மானசரோவர் பற்றி பார்ப்போம். சென்ற காணொளியிலும் மானசரோவர் வரும் வரை உள்ள சில பதிவுகளை கொடுத்திருந்தோம். இன்று மானசரோவர் வந்த நாங்கள் மானசரோவர் பரிக்கிரமம் மேற்கொண்டதும் அந்த பரிக்கிரமத்தை முடித்து கொண்டு செல்லும் வழியில் ராக்ஸ்டால் ராவண ஏரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏரியின் தரிசனமும் அதோடு மானசரோவரில் அன்று இரவு தங்கினோம். நாம் 4ஆம் தேதி காத்மண்டுவிலிருந்து ரசவாகாடி வரைக்கும் சென்றிருந்தோம். அன்று இரவு அங்கே தங்கி 2வது நாளாக கேரம் நகரை சென்றடங்கி அங்கே அன்று இரவை கழித்து 3வது நாளாக சாகா சென்று சாகாவில் தங்கியிருந்து அங்கத்திய சூழலுக்கு நமது உடல் பழக்கப்படுறதுக்காக ஒரு நாள் மீதமாக எடுத்தது. 4வது நாளாக நாம் மானசரோவரை அடைஞ்சிட்டோம். இப்போ 4ஆம் தேதி வெளிக்கிட்டு 8ஆம் தேதி மானசரோவருக்கு சேர்ந்தோம். பின்னேரம் 4 மணி போல். இப்போது நாம் அந்த இடத்துல சேர்ந்த உடனே அங்கே மானசரோவரை நம்ம சென்ற அடையிறதுக்கு முன்னுக்கு பெரிய சுவர் மாதிரி பெரிய வாசல் சுவர் கட்டியிருக்கு. அதில் ஒரு பெரிய வாசல் இருக்குது. அதுக்குள்ளால் ஒரு செக்கிங் மாதிரி தடை இருக்கும். அதை தாண்டி தான் போகணும். இது ஒரு மலைப்பகுதியால் சேருகின்ற இடத்துல இருக்குது. இதுக்கு முதல் கைலாயநாதர் தெரிய மாட்டாது. அந்த தெரிகிற இடத்துல மானசரோவர் தொடங்குது. அந்த இடத்துல பெரிய ஆஃபீஸுகளாக இருக்கும், ரூமுகளாக இருக்கும், பெரிய பில்டிங். அந்த படத்தை பார்த்தா தெரியும், பெரிய கட்டடம். அந்த இடத்துல நம்ம போகிற பஸ்ஸில் பறிக்கிறோம் போயிடாது. நம்மளோட பஸ் அதில் தரிச்சிட்டு அந்த ஆஃபீஸால் ஒரு பஸ் கொடுப்பாங்க. அதுக்கு சில கட்டணங்கள் இருக்கும். அது நம்ம ஏஜென்ட்ஸ் அதை பார்த்துக்கொள்வாங்க. நம்ம அனைவரையும் அதில் ஏற்றிடுவாங்க. என்னென்னா முந்தியெல்லாம் நம்ம மானசரோவரில் குளிச்சுட்டு அந்த பழைய உடைகளை மானசரோவரில் போடுறதும் மற்ற இறந்தாக்கள்ற மோட்சம் கிடைக்கிறதுக்காக அவங்களோட உடைகளை கொண்டு மானசரோவரில் போடுறதும் அப்படி அந்த துப்புரவு இல்லாமல் இருந்த காரணத்தினால தீபெத்திய மக்கள் நாம் புனிதமாக பார்க்குறத இப்படி மக்கள் தூசு படுத்துகிறாங்களேன்னு அரசுக்கு அதை அறிவித்து அரசால் தடை செய்யப்பட்டிருக்கு. அங்கங்கே கமராக்களும் பூட்டியிருக்கு. நம்ம போகிற வழிகளில் தெரியுது, அது தூண்களில் இருக்குது. மற்ற அந்த பஸ் டிரைவர் நம்மளை கவனிப்பார். அதுக்காக அவங்கள பஸ்லேயே ஏற்றி கொண்டு போவாங்க. போய் ஒவ்வொரு இப்போ எங்களுக்கு முந்தி போனால் மற்ற குரூப் அவங்கள ஒரு இடத்துல தரிப்பாங்க, இன்னும் ஒரு இடத்துல போய் இன்னொரு இடத்துல தரிப்பாங்க. அப்படியாண்டு கைலாச மானசரோவரை வளர்ச்சி அந்த முக்கியமான இடங்கள் இருக்குது. அங்கே சேரு அது ஒன்றுமே இருக்காது. நல்ல தெளிஞ்ச கண்ணாடி மாதிரி தண்ணி, நிலத்தில் கிடக்கிற சின்ன தூசு கூட தெரியும். அந்தளவு தெளிவாக இருக்கும். பாருங்கள், 4500 மீட்டருக்கு மேலே உலகத்திலேயே உயர்ந்த இடத்துல இருக்கிற நதி என்ன இந்த புனித மானசரோவர் ஏரி தான். அந்த பெருமை மானசரோவருக்கு தான் இருக்குது. அதால தான் அந்த தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் மகான்களும் சிவன் பார்வதி உட்பட அந்த நதியை தரிசனம் பண்ணுறதுக்காகவும் அதில் நாம் ஜென்மாதி ஜென்மங்கள் செய்த கர்ம வினைகளெல்லாம் தொலையக்கூடிய ஒரு இடம் அந்த புனித மானசரோவர் ஏரி. அதை நான் பல கோணங்களில் அதன் வடிவங்களை பல கோணங்களில் காணொளிகளாக எடுத்திருந்தேன். பஸ்ஸில் செல்கிற நேரம் அதை நான் பெரிய காணொளியாக தாரேன். அதோட நல்ல பாட்டு ஒன்று போட்டிருக்கு, அதை ரசித்து பாருங்கள். ஓம் சிவாய நம சிவாய. ஓம் சிவாய நம சிவாய.
சிவாய நம சிவாய. ஓம் சிவாய நம சிவாய. சரணம். உன்னை காணாத கண்ணும் உன்னை பாடாத வாயும் உன்னை நினைக்காத நெஞ்சும் இருந்தென்ன பயன்? நான் துயரத்தில் தவிக்கும் போது நீ இல்லாது யாருண்டு எனக்கு? என் துயரை துடைத்து என் மனம் தெளிவுற நீ துணை நில் ஐயனே. பனி படர்ந்த இமயமலை சிகரத்தில் அமர்ந்தவனே பார்வதி மணாளனே பரமேஸ்வரா நீயே கதி. உன் கழுத்தில் படம் எடுக்கும் பாம்பும் உன் சடையில் பிரச்சந்திரனும் பெருமையை காட்டி நிற்கும் நீயே என் ஒளி விளக்கு. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. சரணம் நம சிவாய நம சிவாய ஓம். சரணம் நம சிவாய நம சிவாய ஓம். கங்கையன் இந்த தேவனே காலனை உதைத்த கோனே உன் பெருமையை நாடெங்கும் பறை சாற்றுகின்றனர். நான் எங்கு சென்றாலும் என் மனதில் நீயே நிறைந்திருப்பாய். என் பாவங்களை எல்லாம் போக்கி எனக்கு விமோசனம் தருவாய். ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. உன் திருநீர் பூச என் உடல் புனிதமாக உன் திருநாமம் சொல்ல என் மனம் அமைதி பெற காலங்கள் கடந்தும் கைலாயத்தில் நீ வாழ்வாய். நானும் உன்னோடு நிலைத்து நிற்க எனக்கு உள்வாய் சிவனே. இப்போ நாங்கள் மானசரோவர் ஏரியை வந்து அடைஞ்சிட்டோம். அந்த நாம் இறங்கி நம்ம வந்து தீர்த்தங்கள் எடுத்து நம்ம உடலெல்லாம் உடலெல்லாம் நினைக்கிறதுக்கு இறுக்கமான உடுப்பு போட்டிருப்போம். அந்த குளிருக்காக முகத்தையும் தலையையும் நம்ம தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி தெளிச்சிட்டு குடிச்சிட்டு நம்ம அதே போதும். அதில் வந்து நம்ம வணங்கி அவரை தொட்டு வணங்கி அவரில் முதல் பாதம் வைக்கக்குள்ளே நம்ம உணர முடியும் அந்த மானசரோவர். அப்படியே மானசரோவரில் இருந்து பார்த்தா நேராக நம்ம வஸ்காரம் வந்து அப்படி தான் நிப்பாட்டினார். நம்ம கையில் அந்த மானசரோவரில் இருந்துவாங்க அப்படியே நேராக தெரிவார் கைலாயநாதர். அப்படியே இடத்துல நிப்பாட்டியிருந்தார். அதுதான் அதிகமான ஆட்கள் விரும்புகிறதும். அப்போ க்ரௌடுக்காக அங்கேயும் இங்கேயும் கலைச்சி தான் அவங்க நிப்பாட்டுவாங்க. இந்த இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க. மிகவும் அற்புதமானது. அப்போ நம்ம போன உடனே முதல் மானசரோவர் ஏரியா. ஏன்னா அதுக்கு மானசரோவர் அப்படின்ட்டு வந்துட்டா சிவன் பூஜை செய்கிறதுக்காக அந்த இடத்துல நீர் தேவைப்பட்டது. அதற்காக
பிரம்மா மானசீகமாக உருவாக்குனாராம் அந்த ஏரியை. தன் மனதால் சிந்தித்து அந்த இடத்துல இந்த நதியை உருவாக்குனாராம். அதிலிருந்து தான் மானசரோவர், மனசால் உருவாக்கப்பட்ட மானசரோவர் ஏரி என்று அதுக்கு பொருள். அப்போ அப்படியான புனிதம் பாருங்கள், தெய்வங்களே அந்த இடத்துல நடமாடுறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நான் இப்போ சொல்கிறேன், அதை உருவாக்கியிருக்காங்களே, அப்போ அது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். பூமியில் இறைவன் நடமாடிக்கொண்டிருக்கிற ஒரு இடம், அப்படியான ஒரு அற்புதமான தேசம் அது. அப்போ சரி, நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நீரெல்லாம் தெளித்து தீர்த்தமெல்லாம் போத்தலில் எடுத்துட்டு, நான் ஒரு எப்போவுமே இங்கே ஜெர்மனியிலேருந்து வச்சுருக்கிற ஒரு நடராஜ பெருமான் போகிற இடங்களுக்கெல்லாம் அதை கொண்டு போவேன். அவரையும் வச்சு அவருக்கு தீர்த்தமெல்லாம் ஆடி அவருக்கு சின்ன பூஜை ருத்ராட்சம் எல்லாம் படையல் வச்சு இப்போ நல்ல ஒரு பூஜை ஒன்று செய்து தந்தேன். அப்போ நம்ம பஸ்ஸில் வரக்குள்ள அறிமுகமான சிங்கப்பூர், லண்டன் அந்த மாதாஜி மாதிரி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சிறிய தீட்சை அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு பேர் கிடைச்சிது அவங்களுக்கு. அப்போ அதையும் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. நம்மளுக்கும் அந்த அற்புதமான ஒரு உணர்வு இருந்தது. சிவன் அதை மானசீகமாக அவர் ஒரு உத்தரவு கொடுத்தாரு. அப்போ அது நடந்தது. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. சரணம் நம சிவாய நம சிவாயவம். சரணம் நம சிவாய நம சிவாயவம். என் பிறவி பிணி தீர்க்க நீ ஒருவனே வழியுண்டு. சின் உள்ளத்தின் மூலத்தை கேட்க நீ ஒருவனே உண்டு. உன் காலடியில் சரணடைந்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளிறைவா. உன் திருவடி தீண்ட என் ஆத்ம முக்தி பெறும் அருளாய் சிவனே. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. ஆதி அந்தமில்ல ஈசனே, நீயே என் உயிர். அகிலமெங்கும் நீயே நேர்ந்துழாய், நீயே என் மூச்சு. அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இனி வந்து எல்லோரும் பஸ்களில் ஏறி பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கோம். அந்த அழகு நம்ம சொல்லலாது. அந்த அளவுக்கு பார்க்குற இடம் எல்லாமே நம்ம வியந்து தான் பார்க்கணும். இதை பார்த்துட்டு இன்னொன்றை பார்த்து நம்மளுக்கு அது சலித்து போகுமன்ற மாதிரி இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகை கொடுத்து கொண்டு இருந்தது. நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்தது, மிச்சம் சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த தீர்த்தமெல்லாம் ஆடி சடையில் துள்ளி பாயும் காலத்தை கடந்தும் நீயே நித்தியமாய் நிற்பாய். ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. சரணம் நம சிவாய நம சிவாயவம். சரணம் நம சிவாய நம சிவாயவம். அன்பின் உருவமே அறத்தின் தலைவனே, நீ ஆடும் தாண்டவத்தில் உலகமே நடுங்கும். உன் கண்கள் மூடினால் இருள் சூழ்ந்திடுமே, நீ விழித்தால் இவ்வுலகம் ஒளியில் முழுக்கமே. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. அப்படி போய்கொண்டிருக்கிறது இடத்துல இதுதான் ராவண ஏரி என்று சொல்லப்படுகின்ற ராஸ்டால் லேக் என்று அதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அந்த ஏரியில் வந்து நாங்கள் வந்து நின்று அதில் எல்லாம் நம்ம போய் நனைய இயலாது.
அதில் வந்து கரையில் நம்ம ஓரத்தில் ரோட்டில் நின்று அதை வந்து தரிசனம் பண்ணலாம். ஓ நம சிவாய அருள் தருவாயோம் நம சிவாய அகம் நிறைவாயோம் நம சிவாய எங்கும் எங்கும் ஒளி நீயே இருள் களைவாய் ஆனந்தா வானோர்தம் வாழ்வில் நீ மண்ணோர்தம் உள்ளத்தில் நீ காண்பவர் காணா ஆனந்தம் நீ காலமெல்லாம் நாதம் நீ நாதம் ஓங்கும் நந்தி தேசம் ஆடி ஆடும் தாண்டவ வேகம் சோதி சொரியும் சோமசுந்தரா அம்பலவனா ஆனந்தரூபா அருள் தருவாயோம் நம சிவாய அகம் நிறைவாயோம் நம சிவாய பேரவா நாளும் பெருவிழாவாய் பெருமை தருவாய் பரமசிவா பிறவானாள் அந்நாளே பிறவானாள் அந்நாளே சிவ 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 சிவா நம சிவாய சிவ 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 சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய சிவ 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 ஓ நம சிவாய அருள் தருவாயோ நம சிவாய ஒரு பாவப்பட்ட ஏரியா பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அது ஒரு புனிதமாக தான் நான் அதை ஃபீல் பண்ணேன்டா. கைலாயத்தில் அவர் தேசத்துக்குள்ளே எல்லாமே அந்த இடத்துல அவர்கள் நடமாடின இடம் புனிதமாக தான் இருக்கும். ராவணனும் சிவபக்தன் பூஜை செய்கிறதுக்காக அதில் நீர் எடுத்ததாகவும் அதற்கு வேறொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. மற்ற என்னோட வந்து இந்த மலேசியா ஐயா அவர் வந்து 3வது தடவை வந்து இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் வந்து இதில் விளக்கம் சொன்னார். எப்படியாண்டா இப்போது மணிவாசக பெருமான் இவர் அழகால விஷத்தை எடுத்து வந்து சிவனிடம் கொடுத்த நேரம் சிவன் அதை பருகக்குள்ள அதிலிருந்து ஒரு துளி விஷம் அந்த ஏரியில் விழுந்ததாகவும் அதனால் அது நச்சுத்தன்மை உடையதாகவும் பொருள்படுகிறதாக அவர் சொன்னார். ஏண்டா அதில் வந்து உயிரினங்கள் மீனோ பறவைகளோ நம்ம மனசொருவத்தில் பார்க்குற அந்த அன்னப்பச்சை கூட இங்கே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அது பெருமையாக தான் தெரியுது. அதில் ஒரு நச்சுத்தன்மை இருக்கான், உப்புத்தன்மையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா அதை வளர்ச்சி வெள்ளையாக தெரியுது. நாங்கள் பறிக்கிறோம் முடிஞ்சு போக்குள்ள பார்த்தோம், ஒரு பகுதி அப்படியே வெள்ளையாக தெரியுது உப்பு. அப்படி அந்த அந்த
ராட்சசேரி அங்கே இருக்குது. பிறகு அதையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு அண்டு நாங்கள் வந்து மானசரோவர் நதிக்கரை ஓரத்தில் நிறைய ஹோட்டல்கள் இருக்குது. அங்கே கிராமமே இருக்குது. எங்களுக்கு போகக்கூடாது தெரியலை. பிறகுதான் பார்க்குற நேரம் புத்தருக்கு ஆலயங்கள் அது இருக்குது, மொனாஸ்ட்ரி. அதோட சின்ன குழந்தைகள் எல்லாம் இருந்து விளையாடுது. அங்கே குடும்பமாக இருக்காங்க. இந்த குளிர்லேயும் அதுகள் இருக்குது. போல் பள்ளிக்கூட வசதிகள் அப்படியெல்லாம் தெரியாது. சின்ன 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 வசதியான வீடுகள் நினைக்கிறேன். அங்கே உள்ள ஹோட்டல் முதலாளிகள் அப்படி இருப்பாங்கண்டு. அதுலேயும் ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. அதையும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து தங்கினோம். எக்கச்சக்கமான ரூம் இருக்குது. எத்தனை பேர் போனாலும் தங்கக்கூடிய மாதிரி ஒரு ரூமில் 6 பேர் 7 பேர் தங்கக்கூடிய மாதிரி கட்டிட்டு போட்டுருக்கும். குளிர் வர மாதிரி ஜன்னல்கள் எல்லாம் நல்ல இதாக மெத்தைகளெல்லாம் அள்ளி போட்டிருக்கும். ஏண்டா மூச்சு திணறலும் ஏற்படும், குளிரும். அப்போ எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய மாதிரி அந்த இதுகள் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. சரியண்டு அண்டு இரவு நாங்கள் அங்கே போனோம். போயிருந்து சாப்பாடு ஒழுங்காயிட்டு நம்ம குடித்து வரவங்கள் அவங்கள வேலையை அவங்க சரியாக தான் செய்வாங்க. வந்து இறங்கினோடனே அவங்க டீயை போட்டுருவாங்க. டீயை போட்டு நம்ம டீ பிஸ்கெட் அதுகள் தருவாங்க. குடிச்சிட்டு இருக்கக்குள்ளே பிறகு 1 மணித்தியாலத்தில் சாப்பிட வாங்கணுவாங்க. அங்கே போனால் நல்ல திருப்தியாக சுட சுட நல்ல சாப்பாடு. அந்த குளிருக்கும் இன்னும் சுட சுட சும்மா சட்டப்படி இருக்கும். சாப்பிடுறது இனி அண்டு களையும் தானே. இப்போ 4470 கிலோமீட்டர் பயணம் செய்து அதோட மானசரோவர் வழி அது பரிக்கிரமம் பாரத்துக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் எடுக்கும். 4 மணிக்கு போனாங்க. இங்கே வந்து சேரக்குள்ள 7 மணி ஆச்சு. 4:30 அப்படி இருக்கும் பரிக்கிரமம் போகக்குள்ள. நம்ம அதில் 2 பூஜையெல்லாம் பண்ணி குளித்து அப்படியெல்லாம் வர்றது தானே. குளிக்கல அந்த இதண்டு அதை வணங்கிட்டு வர்றது தானே. அப்போ அதால் வந்து நம்மளுக்கு அந்த டைம் இதுண்டு அந்த களைப்பும் சாப்பிடுது. இப்போ நாங்கள் எங்களோட ரூமில் வந்து நாங்கள் மலேசியா ஐயா குடும்பமாக வந்திருந்தாங்க அவங்க. மற்றது சிங்கப்பூரில் இருந்து ரத்னம் ஐயா, மற்ற சிங்கப்பூர்லேருந்து இன்னும் ஒரு தங்கச்சி அவட பேர் ஷரோன், மற்ற நேபாளில் இருந்து நம்ம கூட்டாளி சங்கர்ஜி, அண்ட் தென் நான். இப்படி நாங்கள் எல்லோரும் ஒரு ரூமில் இருக்கிறோம். இப்போ கதைச்சி அனுபவங்கள் போய்கொண்டு இருக்குக்குள்ளே எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு தூக்கம் வருவதில்லை. 12 மணி ஆகுது, தூக்கம் வருவதில்லை. ஒரு சின்ன ஒரு கிணீர், அதை எப்படி சொல்கிறோன்னு தெரியாது. நுழம்பு சத்தமும் இல்லை. அங்கே நேபாளில் ஒரு சின்ன உருண்டை ஒன்று இருக்கும். ஏதோ 50 மாதிரி ஒன்றில் செய்திருக்கும். அதை கிழக்குனா அதுக்குள்ளே ஸ்ப்ரிங்கில் இருந்து அதிர்வு வர மாதிரி ஒரு அதிர்வு வரும். அதை எப்படி வர்ணிச்சு சொல்கிறேன்னு தெரியாது. அதுக்கு உதாரணம் காட்டுறது. அந்த சத்தம் மாதிரி ஒன்று கேட்டுது. ஏதோ ஒன்று சொல்லுது, வாராருன்ற மாதிரி. என் ஆத்மா சொல்லுதா, வேறொரு சக்தி என்னதை சொல்கிற அசரீதி சொல்லுதா, அது ஒன்றுமே தெரியலை. இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். என்ற 2வது அனுபவம் இது. கைலாய யாத்திரை முதல் ஆஞ்சநேயர் அனுபவம் கிடைக்கிது, 2வது இந்த அனுபவம் கிடைக்கிது. நான் என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரியாது. அப்போ அந்த சத்தம் வாராருன்ற மாதிரி ஒரு அசரீதி மாதிரி எனக்கு கேட்குது. அப்போ கட்டிலில் இப்படி சாஞ்சி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இப்படி இருக்கிறேன். எனக்கு நிதிர வதில்லை. அப்போ அங்கே வந்து நம்மளை வந்து இப்போ சொல்லுவாங்க, அந்த தியானத்தில் ஒரு நிலைக்கு போகிறோம் நம்ம. அந்த நான் முதலும் சொல்லியிருந்தேன். உறக்க நிலை, கனவு நிலை, விழிப்பு நிலை, அந்த சுளுத்தி நிலை என்று. அந்த சுளுத்தி நிலை வந்து தான் உறங்காமல் உறங்கு நிலை, அந்த தியான நிலை. அந்த நிலைக்கு நம்மளை சும்மா அந்த பகுதிக்கு போனாலே அது அந்த நிலைக்கு தான் கொண்டு போகுது. நம்ம சாதாரணமாக ஏண்டா அந்த அற்புத காட்சிகளை நம்மளை காண கிடைக்குதுண்டா அந்த நிலையில், அந்த நிலையை தவிர வேறு எந்த நிலையிலையும் நம்ம அறியலை. சித்தர்கள் சில புத்தகங்களில் பார்த்தா சொல்லுவாங்க, விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்கண்டு. ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது, சுளுத்தி நிலை உண்டு. அந்த சுளுத்தி நிலையில் தான் நம்ம பார்க்கலாம். அப்போ இவ வாராருன்ற அந்த உணர்வு அந்த அசரீதி மாதிரி கேட்குது. அப்படியே பார்க்குறேன். 1 அடி 2 அடி 3வது அடி என்ன கடந்து வச்சு 4வது அடி கைலாயத்தில் வைக்கிறாரு அந்த பகவான். கையில் திரிசூலத்தை என்னால் முழு உருவமும் பார்க்க முடியுதில்லை. இடுப்புக்கு கீழே தான் என்னால் பார்க்க முடியுது. நீளமான கையில் அந்த சூலத்தில் இது இழுவட்டு வருது. அந்த பகவான் பெருமான் நடந்து
என்னை கடந்து அந்த கைலாயத்தில் பாதம் வச்சார். நான் குருதேவர்கிட்ட ஆசிரமத்திலிருந்து எத்தனையோ தேவதைகளை நான் வந்து சாமி சொன்ன வழியில் தியானம் பண்ணி நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஆனால் சிவன் எனக்கு தரிசனம் தந்தது கிடையாது. ஆனால் கைலாயத்தில் இப்போ நான் போன இடத்துல அஸ்பபாட் என்ற இடத்துல பார்வதி தேவியும் முருகன் பிள்ளையாரெல்லாம் விளையாடுறதெல்லாம் நான் ஆசிரமத்தில் இருக்கும்போது கண்டிருந்தேன். அந்த தியானத்தில் உச்ச நிலையில் ராஜராஜேஸ்வரிய கைலாயத்தில் பார்த்துருந்தேன். இதெல்லாம் பார்த்துருந்தேன். ஆனால் எனக்கு சிவன் தரிசனம் தரல. எனக்கு அது ஒரு குறையாக இருந்தது. ஆனால் இந்த மானசரோவரில் என்ற பாவங்கள் எல்லாம் அகன்று நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் இதுக்கு முதலும் கைலாயம் போக முயற்சி செய்தேன். அந்த முயற்சி கைகூடலை. ஏன்டா நான் அந்த நேரம் பக்குவம் இல்லாமல் இருந்திருப்பேன். நான் இந்த நேரம் எனக்கே தெரியுது நான் நல்லா அந்த என்னை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருக்கபடியாக தான் அவர் வந்து அந்த தரிசனம் தந்தார். என்ற வாழ்க்கையில் இதுக்கு பிறகு நம்மளுக்கு எது தேவை எதுவுமே நான் சிந்திக்கலை. அவர் நம்மளுக்கு தேவாரம் எல்லாம் பாட தெரியாது. நம்மளுக்கு அவர கண்டத்தை நம்ம வாய்மூலம் தான் சொல்ல முடியும். சொல்லாமலும் இருக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு அது ஒரு இப்படியான ஒரு புனிதமான இடம்ன்றது தெரியணும். அதைத்தான் அவங்க அந்த காலத்திலே தேவாரங்கள் திருவாசங்கள் எல்லாம் அதை பாடி பாடி வச்சுருந்தாங்க. அப்போ இதை நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது என்ற தாய் செய்த புண்ணியம், தாய் தந்தையர் தந்த புண்ணியம், குருதேவர் எனக்கு தந்த புண்ணியம், அந்த மானசரோவரில் நான் பாதம் வச்சு என்ற கர்மாக்கள் எல்லாம் தொலைஞ்சி அந்த பகவான் வந்து எனக்கு அந்த தரிசனம் கொடுத்தாரு. முதலாவது அடி வச்சு வர, 2வது அடி வச்சு 3வது அடி என்னை கடந்து வச்சார், 4வது அடி கைலாயத்தில் வச்சார். இவ்வளவு நடந்த பிறகு என்னால் நித்திரன்றது கொள்ள முடியலை. ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் கூட என்னால் ஒரு செட்டாகி இருக்க இயலாது. அங்கால உருண்டாலும் இங்கால உருண்டாலும் மற்றாக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், நம்ம ஒரு சத்தம் கேட்கும். அப்படி என்று கூட எனக்கு சிந்தனை வரலை. ஒரு கொஞ்சமாவது அந்த ஒரு இடத்துல செட் பண்ணலாமண்டா நம்மளால் முடியலை. அப்படியே அந்த உடல் வந்து ஒரு சக்தி அதை நான் மறந்து சொல்லல. அதுகளில் அந்த அனுபவம் இருக்காக்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அப்படி ஒரு இதை வந்து உருவாக்கி இருந்தது. பிறகு அப்படியே நான் உருண்டு இருக்கிற நேரம் சிங்கப்பூர் மாதாஜ்மார் வந்து சொல்லியிருந்தாங்க, சுவாமிஜி நம்ம காலையில் எழும்பி அந்த வெளிச்சங்கள் வந்து இறங்குறத பார்க்கணும், நாங்கள் வந்து எழுப்புறோம், நீங்கள் எழுப்புங்கன்ட்டு நான் ஓகே எடுத்தேன். எனக்கு வந்து அன்றைக்கு முழுக்க நான் உறங்குறேன்னு ஆனால் உறங்காத நிலை. தியானம்தான் அது. உச்சத்து கட்ட தியானத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த காலையில் 3:30 மணி பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஆட்கள் வந்து எழும்பி அந்த வெளிச்சம் பார்க்குறதுக்கு கதைக்கிற சத்தம் கேட்குது. நான் ரூம்லேயே கட்டிலே இருக்கிற நேரத்தில் நான் அந்த கண்ணை மூடி இருக்கிற நேரத்தில் அந்த வெளிச்சங்கள் எல்லாம் வந்து அப்படியே மானசரோவரில் வந்து இறங்குறத என்னால் அப்படியே பார்க்க முடிஞ்சுது. ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து அப்படியே அதில் வந்து சங்கமமாகிறத இந்த அடியேன் இந்த ஊனக்க உடல் கொண்டு காண கிடைச்சது. இதை விட எனக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமன்றதை என்னால் சொல்ல முடியலை. அந்தளவு ஒரு பேரானந்தத்தோட அன்று இரவு மானசரோவரில் கழித்தோம். காலையில் அந்த காட்சி கண்ட பிறகு 1 மணி நேரம் எனக்கு தூக்கம் வந்தது. அந்த தூக்கத்தில் அத்தனை எல்லா அந்த உடல் களைப்புகளும் பறந்தது. அதுக்கு பிறகு அவங்க வந்து நம்மளை கூட்டிக் கொண்டு வராங்க. ஹைடாக்கள் வந்து அவங்க மானசரோவரில் தீர்த்தம் எடுத்து வந்து சுட வச்சு குளிக்கிறதுக்கு தண்ணி தருவாங்க. அது வந்து சின்ன சின்ன அந்த கூடாரம் மாதிரி பொலித்தினால் கட்டி அதுக்குள்ளே நின்று நம்ம குளிக்கலாம். அதில் வந்து குளிச்சுட்டு நாங்கள் வந்து மலேசியாவில் இருந்து வந்த ஐயா, அவருக்கு அனுபவம் தானே, அவர் வந்து வீட்டில் இருந்து வரக்குள்ளே மூலிகைகள் கொண்டு வந்திருந்தார். நாங்கள் நேபாளில் மூலிகை வாங்க போகக்குள்ளே நம்ம கூட்டாளி சங்கர்ஜி சொன்னார், என்னோட மூலிகை பவுடர் இருக்குது, யாக பவுடர், அது நான் கொண்டு வரேன்ட்டு. அப்போ சரியன்றது அங்கே போகிற நேரத்தில் அங்கே வந்து முன்னத்தே போல் நதிக்கரை ஓரத்துலலாம் யாகம் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு யாகம் பண்ணுறதுக்காண்டியே பெரிய ஹால் ஒன்று கட்டியிருக்கு.
2 ஹால் கட்டியிருக்கு. அதில் ஒரு ஹாலில் நம்ம ஐயர்மார் இல்லாமல் போனோம்னா அங்கே ஒரு ஆள் இருக்கார். அவருக்கு 300 ரூபா காசு கட்டினா அவர் வந்து நம்மளுக்கு யாகமெல்லாம் பண்ணி தருவார். இனி நம்மளுக்கு வந்து நம்ம யாகம் பண்ணுறதே நம்மளுக்கு இறைவண்ட கலையாக நம்ம அதை செய்து கொண்டு இருக்கிறதால அப்போ ஐயா மலேசியா ஐயா சொன்னார், நீங்கள் செய்யுங்க நானும் இருக்கிறேன்ட்டு. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் கொண்டு வந்ததா, நீங்கள் செய்யுங்க, நான் ஒரு அதில் பார்த்து நானும் கூட இருக்கிறேன். இல்லை நீங்கள் செய்யுங்க அப்படின்னாரு. சரியாண்டு செய்ய தொடங்கினா யாகம் நல்லபடியாக போய்கொண்டிருக்கு. ஆஞ்சநேயருக்கு ஒரு ஆகுதி கொடுத்தேன். ராமருக்கு ஒரு ஆகுதி கொடுக்கணும் போல் எனக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் ராமருக்கு ஆகுதி கொடுக்குறதுக்கு ராம மந்திரம் சொன்னால் ஓம் தசராத்மயாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதியாத் இவ்வளவு சொல்கிறதுக்கு இப்போ எத்தனை யாகம் பண்ணியிருப்போம், எத்தனை ஆகுதி கொடுத்துருப்போம் நம்ம ராம மந்திரத்துக்கு. அந்த இடத்துல ராமநாமத்தை 2 முறை உச்சரிக்கிறேன். ஆனால் அந்த செக்கன் அதை மறக்குது. அவர் அதை நான் வரமாட்டேன்ன்றது அவருக்கு ஆகுதி கொடுக்கறதுக்கு அவர் விரும்பலை. மற்ற இவங்களுக்கு தன்வந்திரி மகரிஷிக்கு மிருத்யுஞ்சய தேவனுக்கு எல்லாருக்கும் வடிவாக ஆகுதி கொடுத்து நாங்கள் இதை சிறப்பாக யாகத்தை முடித்தோம். இந்த யாகத்தில் காணொலிகளை பாருங்கள். வாழ்வில் நீ மண்ணோர் தம் உள்ளத்தில் நீ காண்பவர் காணா ஆனந்தம் நீ. पुष्टिवर्धनं भूतारुगमिकवन्दना मृत्योर्मुक्षीयमामृता स्वाहा ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं भूतारुगमिकवन्दना मृत्योर्मुक्षीयमामृता स्वाहा ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं भूतारुगमिकवन्दना मृत्योर्मुक्षीयमामृता स्वाहा सुगन्धिं पुष्टिवर्धनं पूर्वारकमिकवन्दना मृत्योर्मुक्षीयमामृता स्वाहा त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पूर्वारकमिकवन्दना मृत्योर्मुक्षीयमामृता स्वाहा त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पूर्वारकमिकवन्दना मृत्योर्मुक्षीयमामृता स्वाहा ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पूर्वारुगमिकवन्दना मृत्योर्मुक्षीयमामृता स्वाहा ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पूर्वारुगमिकवन्दना मृत्योर्मुक्षीयमामृता स्वाहा ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पूर्वारुगमिकवन्दना அடிபட்டாலும் இல்லை முகம் கழுவ போகிறோம். Let's say suddenly you drop, suddenly you just take it and lick it. Don't switch it. Okay. Medicine. It's a medicine. It's not a medicine. Okay. Now we need to be again. You are the first. Come. Yeah. Come. You come. You are the first. Overall, அப்படியே லைன் எடுத்துங்க. இந்த காட்டில் நம்மளுக்கு கும்பிட்டு தேவையில்லை கொஞ்சம் தள்ளி டிஸ்டர்ப் பண்ணி கொஞ்சம் தள்ளி. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. किया था हम इसको शेयर कर सकते हैं. आपका नंबर क्या है? शिव शिव
ऐसा डमरू बजाया भोलेनाथ ने सारा कैलाश पर्वत मगन हो गया ऐसा डमरू बजाया भोलेनाथ ने सारा कैलाश पर्वत मगन हो गया 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 ऐसा डमरू बजाया भोलेनाथ ने सारा कैलाश पर्वत मगन हो गया 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 डमरू को सुनकर जी कान्हा जी आए संग राधा भी आए डमरू को सुनकर जी कान्हा जी आए संग राधा भी आए वहाँ सखियों का मन भी मगन हो गया सारा कैलाश पर्वत मगन हो गया ऐसा डमरू बजाया भोलेनाथ ने सारा कैलाश पर्वत मगन हो गया ऐसा डमरू बजाया भोलेनाथ ने सारा कैलाश पर्वत मगन हो गया ऐसा डमरू बजाया भोलेनाथ ने सारा कैलाश पर्वत मगन हो गया ऐसा डमरू बजाया भोलेनाथ ने सारा कैलाश पर्वत मगन हो गया 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 ऐसा डमरू बजाया भोलेनाथ ने सारा कैलाश पर्वत मगन हो गया 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 வச்சு காலை ஆகாரம் ரெடியாக்கி வச்சுருந்தாங்க. அப்போது நம்ம வந்து காலை ஆகாரம் எடுத்துக்கொண்டு ரூமில் அங்கே நம்மளுக்கு இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் மனசு ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் வந்து அந்த பகுதியிலேயே மனசொருவரமாக நடக்க தொடங்கினோம். நடந்து அந்த இடங்களெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அந்த நடக்கும்போது சின்ன சின்ன லிங்கங்கள் தீட்டின மாதிரி பொலிஷ் பண்ண மாதிரி அங்கங்கே ஒன்று கிடைக்கும். அப்போ அதுகளையும் பார்த்து எடுத்து சரியாக அந்த பொலிஷ் பண்ண மாதிரி அந்த பளபளன்னு அந்த இதாக இருக்கும். பிறகு அதுகளையும் எடுத்துட்டு அதுகளில் இருந்து படமெல்லாம் எடுத்துட்டு சின்ன வழிபாடுகள் செய்துட்டு அப்படியே திரும்ப வந்து நாங்கள் தங்குற இடத்துக்கு வந்து இருக்கிற நேரத்தில் அந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ மனச்சோர்வர்லேருந்தே நம்ம கைலாயத்தை பார்க்குறோம். அந்த வீடியோக்களில் ஃபோட்டோக்களை பாருங்கள். மனச்சோர்வரை பார்க்க ஆனந்தமாக இருக்கும். அப்போ அந்த இடத்த விட்டு நம்மளுக்கு இன்னொரு நாள் இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்குமா இருக்கல. அது மத்தியானம் சாப்பிடுது கிளம்புவ வேண்டாங்க. சரியானு மத்தியானம் சாப்பிட்டோம். 12 மணிக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி டார்ஷன்ன்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். டார்ஷனும் நல்ல இயற்கை அழகு பொருந்த இடம். அங்கே நம்ம வந்து போய் கொண்டிருக்கோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு 1:30 2 மணி 2:30 போல் வெளிக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறோம்.
அப்புறம் அங்கால 1 மணி நேரம் தான் பயணம், கடுந்தூரம் இல்லை. அது வந்து 4560 மீட்டர் உயரம், 60 மீட்டர் தான் உயரம் டார்சன். ஒரு 40 கிலோமீட்டர் தூரம், 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ரோட்டுகள், நல்ல காட்சிகள், ஆனந்தமாக இருக்கும். அப்படி போய் டார்சனை வந்து சேர்ந்தான். அங்கே வந்தோடனே அங்கே நம்மளுக்கு பலமை போல் நல்ல ரூம் வசதிகளோட ஒவ்வொரு ரூமில் 3 பேர் தங்கக்கூடிய மாதிரி. அங்கே தான் நம்ம குளிக்கலாம், சுடுதண்ணி இருக்குது, குளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே தான் கடைசியாக டாய்லெட் பாவிச்சுனாங்க. அங்கெல்லாம் வந்து அட்டாச் பாத்ரூம் எல்லாம் இருக்காது, ஹோட்டல் இருக்குது, டாய்லெட் எல்லாம் கஷ்டம். இங்கே டாட்சன் தான் கடைசியாக இதெண்ணம். அங்கே வந்து நம்ம வந்து சேர்ந்து நீ அதுக்கிடையில் அவங்க வந்தவங்க டீயெல்லாம் வச்சு டீயெல்லாம் தந்து கொஞ்சம் நம்ம விரும்பினா சுற்றி பார்த்துட்டு சாமான் வாங்குறதுக்கு அப்படி இப்படின்ட்டு ஆக்கள் எல்லாம் வெளியில் போய் கொண்டு இருந்தாங்க. அப்போ அவர் வந்து சொன்னார், நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து அஷ்டபாத்ன்ற இடத்துக்கு போகலாம், நல்ல வியூ, இந்த கைலாயத்துக்கு பக்கத்தில் உண்டு, நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ஆளுக்கு 500 ரூபா சார்ஜ் வரும், வண்டி புக் பண்ணி தான் போகணும் அப்படியாண்டு. முதல்லாம் அந்த பரிக்கிரமம் உள்ளுக்கு பரிக்கிரமம் செய்கிறதுக்கு அதால் போகிறதுக்கு இருந்திருக்கு. அந்த பரிக்கிரமம் கைலாசிக்கு பக்கத்தில் பள்ளமாக இருக்கும். கைலாய மலை லிங்கம் மாதிரி உயரம், இது ஆவுடையார் மாதிரி. அந்த ஆவுடையாருக்கும் லிங்கத்துக்கும் இடையில் அந்த தீர்த்தங்கள் போகிறதுக்கு ஒரு பள்ளம் இருக்குது, அது மாதிரி பெரிய பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கினா ஏற இயலாது. அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கினா யாரும் ஏற இயலாது, ஏறுறதுக்கு எதுவுமே இல்லை. அதால் தான் எத்தனையோ எவரெஸ்ட் மலையிலலாம் ஏறினவங்க வந்து இந்த கைலாய மலையில் கால் வைக்க பயப்படுறதுக்கு காரணமே இதுதான். அதில் வந்து அப்படியெல்லாம் சேட்டை பண்ணல. அது அப்படி அதுக்குள்ளே போய் ஒரு ஆள் மூச்சு திணறினதால் இப்போ வந்து அதை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து பக்கத்தில் போய் இருந்து பார்க்கலாம். கைலாய மலையில் அவரில் இருக்கிற அந்த கோடுகளெல்லாம் நல்லா தெரியக்கூடிய அளவு பக்கத்தில் கொண்டு விடுவார். அதுதான் அஷ்டபாத். அதுக்கு போன இதை வந்து அடுத்த காணொலியில் நான் வந்து சொல்கிறேன். மிகவும் அழகான பயணம். அடுத்த வருஷமும் போகிறதுக்கு இருக்கேன். அப்படி போக விரும்புகிறவங்க நான் இதில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு அடுத்த வருஷம் கால் எடுங்க. ஜூன் மாதத்தில் நம்ம அந்த பயணம் தொடங்கலாம். ஜூன் மாதம் வந்து எல்லாத்துக்கும் வசதியானது, குளிரெல்லாம் நோம்பலாக இருக்கும், மற்ற மேகக்கூட்டங்கள் இருக்காது. இப்போ செப்டம்பர், இப்போ ஆகஸ்டில் கூட மேகக்கூட்டங்கள் கொஞ்சம் மறைச்சிருக்கும் காலையில். இந்த நேரத்தில் வந்து மறைச்சிருக்காது. அந்த இதுக்காக ஜூன் மாதத்தை விரும்பி எடுத்துடணும். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் போகிறதுக்கு இருக்குது. விரும்பினாக்களை நம்ம வந்து அழைச்சி கொண்டு போகலாம். இப்போதே அதை நம்ம வந்து பேசி அதுக்கு என்ன மாதிரி ஒழுங்குன்றது, இந்த மாதிரி பண வசதின்றதை தகவல் அறிஞ்சு வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு லேசாக இருக்கும். அதுக்காக இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். குருவே சர்வலோகானாம் விஜயே பவரோகிணாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே